மேல் வயிறு நல்ல முறையில் குறைச்சிட்டுங்க. நல்லா நோட் பண்ணிக்கணும். ஜெம்சியின் குடும்ப உறவுகள் வீட்டில் இருந்தே 44 வயதுங்கிறத மைண்டில் வச்சுக்கங்க. இங்கிருந்து இது வரைக்கும் நல்ல ரிசல்ட்டு. இந்த அளவுக்கு தொப்பை குறைக்கிறதுக்கு இப்போ நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னு ஒவ்வொரு நாளும் உங்கள் முன்னாடி காண்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எளிய ஒரு ரெசிபி. ஓகேங்களா? வீட்டிலேயே நம்ம செய்து பலன் பெற போகிறோம். ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. தவறாமல் தெரிஞ்சுட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்துடுங்க. குறிப்பாக நம்மை போல நடுத்தர வர்க்கம் ஏழை மக்களிடம், அதிலும் ஒவ்வொரு பெண்களிடம், என்னுடைய தாய்மார்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. ஏன்னா பெண்கள் இன்னைக்கு வீட்டிலிருந்து இந்த மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியத்தை பெறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு வேலைப்பளு இருக்கும். நான் சொல்றது நம்ம வீட்டு ராணி தேனீக்கெல்லாம் வாழ்றவங்களுக்கு. ஓகேங்களா? வாங்க அதை என்னன்னு பார்த்துருவோம். இந்த மல்டி வெஜிடபிளை பயன்படுத்தி நம்ம பார்த்தீங்கன்னா மேல் வயிறை அற்புதமாக குறைச்சிக்க முடியும். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு நார்ச்சத்துகளும் விட்டமின்களும் மினரல்களும் சரிங்களா புரதம் இருக்குது. ஈஸியாக ஜீரணமாகும், உடம்புல கெட்ட கழிவு தங்க விடாது. ஸோ அதனால தான் இதை பயன்படுத்துகிறோம். ஸோ தெளிவாக பாருங்கள், செய்முறையை சொல்கிறேன். இப்போ எதோட சேர்த்து பயன்படுத்துகிறோம்? பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டா. ரேஷன் கோதுமை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, ராகி, கம்பு, சோளம் ஆகிய ஆரணத்தை போட்டு அரைச்சி அதையை கரைச்சி இயற்கையாக புளிக்க வச்சு அதிலிருந்து இப்போ தோசை ஊற்றி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பவுனம்மா. தெளிவாக பார்த்துங்க. இப்போ அந்த தோசையை முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேன், ஹனி, ஓகேங்களா? இதில் இருக்கிற காய்கறியை சொல்கிறேன் பாருங்கள். இந்த காம்பினேஷனில் காய்கறியை சேர்த்து பாருங்கள். சாதாரண சாம்பார் தான் சரிங்களா? முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி சரிங்களா? இந்த காம்பினேஷனில் எந்த காய்கறிகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து பயன்படுத்த அது அற்புத பலனை தரும்னு நம்ம குரு வைத்திய வாழ்வியல் ஆராய்ஞ்சிட்டு தான் சொல்கிறோம். ஸோ இந்த காம்பினேஷனில் காலை மாலை மதியம் சாதத்தோடு எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஒரு நாள் காலையில் வச்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் கூட பயன்படுத்தலாம். நம்ம இப்போது நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் பார்த்திங்க அப்படின்னா 3 நேரத்துக்கு 3 விதமாக செய்ய முடியலனாலும் ஒரு சைட் டிஷ்ஷை வச்சு 3 மெயின் டிஷ்ஷை மாற்றிக்கலாம். காலையில் தோசை, நைட்டு சப்பாத்திக்கு கூட மேட்ச் பண்ணலாம், இல்லை இதே தோசைக்கு மேட்ச் பண்ணலாம், சாதத்துக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். இப்படி செய்துட்டு நான் சொல்கிற பயிற்சிகளை கடைபிடிச்சிட்டு தான் நான் தொப்பையை குறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மேல் வயிறு குறைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான குருபாகங்கள். சாதாரண ரேஷன் துவரம் பருப்புங்க. இதோ அடுத்த தோசையும் தயார். பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இயற்கையாக புளிச்சிருக்கணும் சரிங்களா? இதுலேயும் புரதமும் நார்ச்சத்தும் விட்டமினும் மினரலும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ சர்க்கரையை கட்டுப்படுத்த, மலச்சிக்கலை போக்க, ஜீரண கோளாறுலேருந்து விடிவு பெற, வகுறு ஊதுதலுங்களை, கேஸ்ட்ரோ